பேச வேண்டிய இடத்திலே பேச வேண்டிய நேரத்தில் நீ பேசவில்லை என்றால் அதற்கு பிறகு நீ எத்தனை முறை பேசினாலும் அது வீணற்றது. எல்லோரிடத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. சில இடங்களில் ஒளிவு மறைவாகவும் இருக்க வேண்டும். உனக்கு நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே. உன்னை புறக்கணிப்பவர்களிடம் உன் நிழலை கூட ஆண்ட விடாதே. அன்பாக பேசுபவர்களிடம் நீ பண்பாக பேசு. அதிகாரமாக பேசுபவர்களிடம் உன் ஆணவத்தை காமி. எல்லோரும் உன் பேச்சை ரசிக்க வேண்டும் என்று நினைத்தால் நிதானமாகவும் சுருக்கமாகவும் பேசு. கோபம் எல்லோருக்கும் வரும், ஆனால் பொறுமை சிலருக்கு மட்டும்தான் வரும். கோபத்தில் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள். ஏனென்றால் வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்கிறது. ஒருவருடைய மௌனம் பிறரை சிந்திக்க வைக்கும். சிரிப்பு ஒருவரின் மௌனத்தை கலைக்கும். வார்த்தை எப்போதெல்லாம் எல்லை மீறுகிறதோ அப்போதெல்லாம் மௌனமாயிருங்கள். வார்த்தைகளால் வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம். அர்ச்சனைக்கு உடைக்கும் தேங்காயில் பூ விழுந்தாலோ அல்லது அழுகியிருந்தாலோ அது அபசகுணம் என்று பெரியவர்கள் சொல்வதுண்டு. ஏன் அப்படி சொல்கிறார்கள்? தேங்காயில் உள்ள தலைப்பகுதியில் 3 கண்கள் இருக்கும். அது மனிதனின் மும்மலங்கள் ஆகிய ஆணவம், கண்மம் மற்றும் மாயை ஆகியவற்றை குறிக்கிறது. இதை கோவிலில் உடைப்பதன் மூலம் என்னுடைய மும்மலங்களையும் உன் முன்னே உடைத்தருகிறேன் என்பதுதான் தேங்காய் உடைப்பதன் பின்னால் இருக்கும் முக்கிய தாற்பயம். அதே போல் அந்த 3 கண்களும் லட்சுமி, சிவன், பிரம்மன். இறைவனுக்கு உடைக்கும் தேங்காய் முழு கொப்பரையாக இருந்தால் அது உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். அதே தேங்காயில் பூ விழுந்தால் பொன் பொருள் சேர்க்கையான ஐஸ்வர்ய லாபம் உண்டாகும் என்று சொல்கிறது. அதே போல் தேங்காய் அழுகி இருப்பது என்பது நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து தேங்காய் உடைத்தீர்களோ அந்த காரியம் சித்தி அடையும் என்று பொருள். இதனால் உங்களுடைய மனம் ஏதாவது சஞ்சலப்படுவது போல் தோன்றினால் அதற்கு எளிய பரிகாரம் உண்டு. எந்த காரியத்திற்காக அந்த தேங்காயை உடைத்தீர்களோ அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் என்று நினைத்து 5 அல்லது 7 பேருக்கு அன்னதானம் செய்துவிட்டு மீண்டும் அதே காரியத்தை நினைத்து மற்றொரு தேங்காயை வாங்கி உடைத்து விடுங்கள். நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறும். மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவர்களின் பழக்க வழக்கங்கள். அவர்கள் நிலையான அமைதியான குரலில் பேசுகிறார்கள். அவர்கள் பெருமை பேசுவதை விரும்புவதில்லை. அவர்கள் பேசுவதை விட அதிகமாக கேட்கிறார்கள். அவர்கள் எனக்கு தெரியாது என்று சொல்ல பயப்படுவதில்லை. அவர்களுக்கு மற்றவர்களிடமிருந்து அங்கீகாரம் தேவையில்லை. அவர்கள் சவால்களையும் தோல்விகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். கூர்ந்து கேட்பதை பயிற்சி செய்கிறார்கள். சிந்தித்து சரி செய்கிறார்கள். வெள்ளி மற்றும் செவ்வாய் 2 கிழமைகளும் மங்களகரமான கிழமைகளாகவும் கடவுளை வழிபடுவதற்கான உகந்த கிழமைகளாகவும் கருதப்படுகிறது. வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருந்தால்தான் வாழ்வில் முன்னேற முடியும். குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. ஆகையால் வெள்ளி செவ்வாய் அன்று இந்த விஷயத்தை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். வீட்டில் கட்டாயம் சாம்பிராணி போட வேண்டும். கட்டி சாம்பிராணியில் வெண்கடுகு போட்டு சாம்பிராணி புகை போட வேண்டும். வெண்கடுகிற்கு துஷ்ட சக்திகளையும் செய்வினை கோளாறுகளை முறிக்கும் சக்தி உண்டு. எனவே கட்டாயம் வெள்ளி செவ்வாய் வீட்டில் வெண்கடுகு சாம்பிராணி போட வேண்டும். அடுத்து சாம்பிராணி போடும்போது பச்சை கற்பூரம் எரியவிட்டு அதில் ஏலக்காய், கிராம்பு எரியவிட வேண்டும். இந்த வாசனைக்கு மகாலட்சுமி தாயார் வீட்டிற்குள் வருவாள். மேலும் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வீட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் வைக்க வேண்டும். பீரோ, கிச்சன் இது போன்ற இடங்களில் வைக்க வேண்டும். வெள்ளி செவ்வாய் இதெல்லாம் செய்தால் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருப்பாள். நிம்மதியான வாழ்க்கைக்கான சில வழிகாட்டிகள். ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள். அதை மெதுவாகவும் திட்டமிட்டும் செய்யுங்கள். ஒரு செயலை முழுமையாக முடிக்க முயலுங்கள். குறைவான விஷயங்களை செய்யுங்கள். ஒரு செயல் முடிந்த பிறகு மற்றொன்றை தொடங்குவதற்கு முன் இடைவெளி விடுங்கள். வழிமுறைகளை உருவாக்குங்கள். சில செயல்களுக்காக தனி நேரத்தை ஒதுக்குங்கள். அமைதியாக உட்காருவதற்கும் நேரம் ஒதுக்குங்கள். புன்னகையுடன் பிறருக்கு சேவை செய்யுங்கள். சுத்தம் செய்வதையும் சமையல் செய்வதையும் தியானமாக மாற்றுங்கள். உண்மையில் தேவையானது என்ன என்பதை சிந்தியுங்கள். எளிமையாக வாழுங்கள். வீட்டில் பெண்கள் தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள். கால்களை குலுக்கிக் கொண்டே உட்காரக்கூடாது. இது தரித்திரத்தை வரவைக்கும். தலையில் நல்லெண்ணெய் தேய்த்த பிறகு கண்ணாடியில் தொடர்ந்து உங்கள் முகத்தை பார்க்க கூடாது. முடியை தேவையில்லாமல் தொடர்ந்து கோரிக்கொண்டே இருக்கக்கூடாது. தலையில் எண்ணெய் வைத்த பின் உடனே வெளியே செல்லக்கூடாது. யாராவது வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது உடனே உணவு சாப்பிடக்கூடாது. வீட்டில் உள்ளவர்கள் வெளியே சென்றிருந்தால் அவர்கள் திரும்ப வரும் வரை தலையில் எண்ணெய் வைத்து குளிக்கக்கூடாது. வீட்டில் யாராவது சாப்பிடும் போது விளக்கை அணைக்கக்கூடாது. இது அனைத்தையும் பின்பற்றினால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும். குலதெய்வ சாபம் அறிகுறிகள். பூர்வீக இடத்தில் வசிக்க முடியாமல் போவது. பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் போவது. பூர்வீக இடத்தில் அடிக்கு மேல் அடி, அவமானத்திற்கு மேல் அவமானம் உண்டாகுவது. வியாபாரத்தில் தோல்வி, கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு. பரம்பரையாக தொடரும் நோய்கள்.
தொடர்ந்து முன்னேற முடியாமல் ஏதோ உயிர் மட்டும் இருக்கிறது போல வாழ்ந்து கொண்டிருப்பது. இதையெல்லாம் குலதெய்வ சாபத்தின் அறிகுறிகள். யார் ஒருவன் குலதெய்வத்தை வேண்டி வணங்குகிறானோ அவனுக்கு எந்த துன்பமும் அண்டாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் இதை செய்தால் தீராத கடனும் காணாமல் போகும், செல்வமும் பெருகும். 1. 4 மிளகை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வெளியே சென்று குலதெய்வத்தை மனதார வேண்டுங்கள். 2வது கையில் இருக்கும் மிளகை உங்கள் தலையை இடது புறமாக 3 முறை சுற்றுங்கள். 3வது அதன் பிறகு 4 மிளகையும் 4 திசைகளில் கண்ணுக்கு தெரியாமல் தூரத்திற்கு வீசிவிடுங்கள். 4வது திரும்பி பார்க்காமல் வீட்டுக்குள் சென்று கைகால் முகத்தை கழுவிக் கொள்ளுங்கள். 5வது பின்னர் அமைதியாக உறங்கச் செல்லுங்கள். ஓம் நம சிவாய. இந்த முறையை பாவத்தில் பெரிய பாவம் எது தெரியுமா உங்களுக்கு? பசித்தோர் முகத்தை பாராமல் இருப்பது, இறப்பவர்க்கு பிச்சை இல்லை என்பது, கோல் சொல்லி குடும்பத்தை குலைப்பது, நட்டாற்றில் கை நழுவுவது, கலங்கி ஒழிந்தவரை காட்டிக் கொடுப்பது, கற்பிணந்தவளோடு கலந்துரைவது, காவல் கொண்ட கன்னியை கற்பழிப்பது, கருவை கலைப்பது, குருவை வணங்க கூசி நிற்பது, குருவின் காணிக்கையை கொடுக்க மறுப்பது, பட்சியை கூட்டில் பதைக்கடைப்பது, கன்றுக்கு பால் ஊட்டாமல் கட்டி அடிப்பது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.